ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு பண்ண தெரியும். பண்ண தெரியாதவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குலோப் ஜாமுன் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் கிடச்சிது ரிலையன்ஸில் 15 ருபீஸ்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பு. இதுக்கு வந்து 4 டம்ளர் சுகரு, 2 டம்ளர் தண்ணி, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம வந்து அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கிடையில் நம்ம ஒரு 5 இல்லைன்னா 6 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் குட்டி குட்டி வேலையை எல்லாமே பண்ண விடுங்க. அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் தோ நமக்கே ஒரு நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ, இல்லை நம்ம எங்கேயோ வெளியே போயிட்டோம், நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியலனாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பேர்டன் வந்து கம்மியாகும். அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டோட பொறுப்புனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் சுகர் சிரப்பில் ஏன் வந்து பாலை ஊற்றுனேன்னா அழுக்கெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து கொடுத்துரும். அப்புறம் சுகர் சிரப்பை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதோட நம்ம ஏலக்காய் பொடி தூவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம மாவை போட்டு இதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நல்ல சப்பாத்தி பதம் மாவு வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாலை ஒரேடியாக அதில் வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி தான் பிசையணும். இன்கேஸ் உங்களுக்கு குலோப் ஜாமுன் மாவு வந்து கொஞ்சம் ரொம்ப பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துடும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் கீ ஆர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இதை ஊற்றிட்டு நீங்கள் இந்த நம்ம உருண்டை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக வந்துட்டு அந்த சுகர் சிரப்பை வந்து எடுத்து இப்படி ஊற்றி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன், ஹாட் குலோப் ஜாமுன் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ அப்புறம் என்ன, நமக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த குலோப் ஜாமுன் கொடுத்து அவங்க அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லும்போது தான் நமக்கு வந்து ரியலான ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி என்னோடய பசங்களுக்கு வேண்டியதாக குலோப் ஜாமுன் வந்து பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது. ஸோ அதனால் அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you all in the next another video. Until then, it's bye from me. Bye.